ஹலோ வியர்ஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது சர்க்கரைவள்ளி கிழங்குடைய யூசஸ், எவ்வளவு உடம்புக்கு நல்லது. ஸ்வீட் பொட்டேட்டோ. ஸோ இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ பற்றி நிறைய பேருக்கு தெரியறதில்ல, சாப்பிட்றதில்ல. கொடுத்தாலும் வந்துட்டு என்னமோ இது சாப்பிட்ற மாதிரி இது பண்ணுறது. நம்ம வெளியில் போய் விற்கிற பானிபூரி, பேல்பூரி, மசாலா பூரி அதெல்லாம் சாப்பிட்றோம். ஆனால் இதில் அவ்வளோ ஒரு யூசஸ் இருக்குது. ஆனால் அது தெரியறதில்ல. ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு இந்த காலத்தில் எல்லாருக்குமே நாக்கு ருசி கண்டுருச்சு. அதனால வந்துட்டு இந்த மாதிரி ஐட்டம்லாம் நம்ம சாப்பிட்றது கிடையாது. அதுக்கு பேரண்ட்ஸும் பாவம் வேலைக்கு போவாங்க, அவங்களுக்கும் டைம் இருக்காது. அதனால அவங்களாலையும் அவங்கள வந்துட்டு ஓரளவுக்கு கேர் எடுத்துக்கிட்டால் கூட இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் கேர் எடுக்க முடியாமல் போயிடுது. அவங்களால போட்டி போட முடியல, சாப்பிடுன்னு சொன்னால் சாப்பிட மாட்டேற. அதனால் இது ரொம்ப நல்லது. அதனால் மிஸ் பண்ணாதீங்க. அதுலேயும் கேர்ள்ஸ்க்கு, லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது. ஏன்னா இதில் அவ்வளோ ஒரு ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. இந்த ஃபைபர் வந்துட்டு லேடிஸ்க்கு வரக்கூடிய யுட்ரஸ் ப்ராப்ளம்மு, நம்மளுடைய பிசிஓடி ப்ராப்ளம்மு, ஃபைப்ராய்ட் ப்ராப்ளம்மு எல்லாத்தையும் வந்துட்டு என்ன பண்ணுன்னா நம்மளுக்கு ரெடியூஸ் பண்ணும். அதே நேரத்தில் அவாய்ட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டியும் இருக்குது. இது மாதிரி ஃபைபர் கண்டென்ட் உள்ள பொருள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பனங்கிழங்கு அவ்வளோ நல்லது நம்மளுக்கு. அதை உரித்து சாப்பிட கூட நம்மளுக்கு அவ்வளோ ஒரு சோம்பேறி. இந்த பொங்கல் சீசனில் மட்டும்தான் கிடைக்கும். ஒரு 2 months மட்டும்தான் கிடைக்கும். அதனால் அதுவும் நிறையா வாங்கி சாப்பிடுங்க. இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மலாக ஒன்று பொரியல் செஞ்சு கூட சாப்பிட்லாம். இல்லை அப்படியே நம்ம சும்மா குக்கரில் வேக வச்சு எடுத்து நம்ம சாப்பிடலாம். இல்லை அப்படின்னா நம்ம பெப்பர் போட்டு ஃப்ரை பண்ணி நம்ம சாப்பிட்லாம். ஸோ நம்மளுக்கு எப்படி டேஸ்ட் பிடிக்குமோ அந்த மாதிரி நம்ம சாப்பிட்லாம். எப்பொழுதுமே திரும்ப திரும்ப எண்ணெயை ஊற்றி சமைக்கிற இடத்துல எண்ணெயை அவாய்ட் பண்ணிவிட்டு அப்படியே வேக வச்சு சாப்பிட்டாலே அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ ஒரு காலைல 10 மணி டிஃபனாக சாப்பிட்லாம். இல்லைனா ஈவினிங் வந்துட்டு நம்ம இதை சாப்பிட்லாம். ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு வயிறு நிறைஞ்சிடும். ஸோ நம்ம இந்த கார்போஹைட்ரேட்டாக சாப்பிட்ற இடத்துல இது கொஞ்சம் நம்ம சாப்பிட்லாம். நல்லது ஸ்வீட் பொட்டேட்டோ. அட்லீஸ்ட் வாரத்தில் 1 or 2 days எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ தூரம் வந்துட்டு உடம்புக்கு நல்லது அப்படின்னு. ஏன்னா நம்ம நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற பொருள் எதையுமே சேர்க்குறதே கிடையாது. அதனால் இதை வந்துட்டு லேடிஸ் வந்துட்டு அதிகமாக எடுத்துக்கோங்க, அதிகமாக சாப்பிடுங்க. தேங்க்யூ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்தால் கமெண்ட் போடுங்க. தேங்க்யூ.